சிறகடிக்க ஆசை. இன்றைய கதையின் ஆரம்பத்தில் மனோஜின் போனில் இருந்து 10,000 ரூபாயை கறிக்கடை மணிக்கு அனுப்பியதை ஆதாரமாக காட்டி அதையே கோர்ட்டில் திருப்பமாக பயன்படுத்துகிறார் ரோஹிணி. இந்த ட்விஸ்டால் மனோஜ் தரப்பு சாட்சிகள் இருவரும் திக்குமுக்காடி போகிறார்கள். ரோஹிணி காட்டிய ஆதாரத்தை பார்த்த நீதிபதி மனோஜ் தரப்பு வக்கீலிடம் நீங்கள் கொண்டு வந்த இந்த 2 சாட்சிகளும் செல்லாது என கூறுகிறார். அதற்கு மனோஜ் தரப்பு வக்கீல் ரோஹிணிதான் மனோஜின் போனில் இருந்து பணத்தை அனுப்பினார் என்று வாதிடுகிறார். அதற்கு நீதிபதி அதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்கிறார். ஆனால் மனோஜ் தரப்பில் அதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்று தெரியவர நீதிபதி இந்த வழக்கில் தனக்கு நிறைய குழப்பம் இருப்பதாக கூறுகிறார். அதனால் இந்த கட்டத்தில் தீர்ப்பு வழங்காமல் இருவரையும் கவுன்சிலிங்க்கு அனுப்ப உத்தரவிடுகிறார். இதற்கு பிறகு கோர்ட் வாசலில் விஜயா தனது குடும்பத்தாரோடு நின்று கொண்டிருக்கிறார். அப்போது அங்கு வரும் ரோஹிணி விஜயாவிடம் நான் உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என்னையும் மனோஜையும் சேர்ந்து வாழ விடுங்க என்று ரோஹிணி கூறுகிறார். அதை கேட்ட விஜயா அது உன் கனவுல கூட நடக்காதடி என்று கோபமாக கத்துகிறார். அதற்கு ரோஹிணி நடக்கும் ஆன்ட்டி, கடவுள் இருக்கான், நாங்க நிச்சயம் சேர்ந்து வாழ்வோம், அதை நீங்க பார்க்கத்தான் போறீங்க என்று சவால் விடுகிறார். இதை கேட்ட விஜயா என்னடி சவால் விடுகிறையா என்று கேட்கிறார். அதற்கு நீங்க எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கோங்க ஆன்ட்டி என சொல்லிவிட்டு ரோஹிணி அங்கிருந்து கிளம்பி செல்கிறார். இதற்கு பிறகு வீட்டுக்கு வரும் விஜயா ரோகிணியை நினைத்து கோபத்தில் திட்டுகிறார். எவ்வளவு திமிருந்த என்கிட்டயே சவால் விட்டுட்டு போறா என்று பேசுகிறார். அப்போது அங்கிருந்த மனோஜையும் திட்டுகிறார். உனக்கு அறிவிருக்கா இல்லையா, உன் போனை எடுத்து காசு அனுப்பியிருக்கா, அது கூட தெரியாம இருக்க, அடிமுட்டாளா நீ என்று கோபமாக பேசுகிறார். அதற்கு மனோஜ் அவ ஆர்டர் கொடுத்த மேனேஜருக்கு பணம் அனுப்பணும்னு சொன்னா, அதை நம்பித்தான் நான் போனை கொடுத்தேன், அவ இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லம்மா என்று தன் பக்கம் உள்ள நியாயத்தை சொல்கிறார். இதன் பின்னர் விஜயா மனோஜிடம் முதலில் ரோகிணியோடு சேர்ந்து பிசினஸ் பண்ணுவதை நிறுத்தச் சொல்கிறார். அவளை உன்னோடு கடையிலிருந்து விரட்டி விடு என்று கூறுகிறார். அதற்கு மனோஜ் அவ இல்லைனா ஆர்டர் கைவிட்டு போயிடும், அப்படி எப்படி நான் கடனை அடைப்பேன் என்று கூறுகிறார். அது மட்டுமின்றி இந்த ஆர்டரை நம்பித்தான் இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கிய விஷயத்தையும் வெளிப்படுத்துகிறார். இதை கேட்ட விஜயா கோபத்தில் மனோஜை அடிக்கிறார். அப்போது முத்து, அண்ணாமலை, ரவி ஆகியோரும் மனோஜை திட்டுகிறார்கள். உடனே விஜயா முத்து, மீனாவை சாடையாக திட்டத் தொடங்கிவிடுகிறார். இதனால் கோபமான மீனா நாங்க செய்யற வேலை ஒன்றும் மோசமானதோ கேவலமானதோ இல்லை, பூக்கட்டி வித்தா கூட நல்ல நிலைமைக்கு வந்துடலாம் என்று சொல்ல, அதுதான் நீ இன்னும் வரலையே என்று விஜயா கேட்க, நான் கண்டிப்பா ஒரு நாள் நல்ல நிலைமைக்கு வருவேன் என்று மீனா சவால் விடுகிறார். இவ்வளவு பட்டும் திருந்தாமல் விஜயா மீனாவை மீண்டும் மீண்டும் அசிங்கப்படுத்தியே பேசிக் கொண்டிருக்கிறார். அடுத்ததாக அன்று இரவு ரூமில் தனியாக தூங்கிக் கொண்டிருக்கும் மனோஜ் தூக்கத்தில் ரோகிணி பெயரை சொல்லி புலம்புகிறார். அந்த சத்தம் கேட்டு விஜயா ஓடி வந்து பார்க்கிறார். மனோஜ் ரோகிணி பெயரை சொல்லிக் கொண்டிருப்பதை கேட்டு விஜயா மீண்டும் கோபமாகி அவரை அடிக்கிறார். இந்த சத்தம் கேட்டு மீனாவும் எழுந்து விடுகிறார். அப்போது மனோஜிடம் எவ்வளவு கடன் வாங்கியிருக்க என்று விஜயா கேட்கிறார். அதற்கு அவர் 7 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன் என்று சொல்கிறார். அந்த 7 லட்சம் பணத்தை நான் சிந்தாமணியிடமிருந்து வாங்கி தருகிறேன், அதை அவ மூஞ்சியில தூக்கி எறிஞ்சு இனி கடைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிவிடு என்று விஜயா கூறுகிறார். மேலும் சிந்தாமணியிடமிருந்து கடன் வாங்கும் விஷயம் வீட்டில் யாருக்கும் தெரிய வேண்டாம் என்று விஜயா கூறுகிறார். ஆனால் இந்த எல்லா விஷயங்களையும் வெளியே இருந்து மீனா ஒட்டு கேட்டு விடுகிறார். பின் படுக்கைக்கு சென்ற மீனாவிடம் முத்து என்னாச்சு என்று கேட்கிறார். அதற்கு மீனா நடந்த எல்லா விஷயங்களையும் முத்துவிடம் சொல்கிறார். ஆனா என்ன ஆகும்னு நமக்கு தெரியும், ஆனா அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது என்று மீனா மனவேதனையோடு சொல்கிறார். மறுநாள் ஷோரூம் சந்தோஷும் ஜீவாவும் தடுத்து நிறுத்துகிறார்கள். உடனே ரோகிணி இது என்னோட கம்பெனி, நீங்க உள்ள போக கூடாதுன்னு சொன்னா நான் வேற மாதிரி பண்ணுவேன் என்று போனை எடுத்து வீடியோ எடுக்கிறார். உடனே சந்தோஷ் பதறி போய் என்னம்மா பண்ற என்று கேட்க, நீங்க என்னிடம் கராஸ் பண்றீங்கன்னு இந்த வீடியோவை நான் போலீசிடம் காட்டப் போறேன் என்று மிரட்டிவிட்டு உள்ளே போகிறார். இப்படியாக எபிசோடு நிறைவடைந்தது. அதாவது மனோஜ் ரோஹிணி டைவர்ஸ் கேஸ் கோர்ட்டில் விசாரணைக்கு வந்துள்ளது. இந்த வழக்கில் மனோஜ் தரப்பு சாட்சிகளை ரோஹிணி விசாரித்து அவர்களை சிக்க வைத்திருக்கிறார். அதாவது சாட்சி சொல்ல முத்து ரோகிணி தோழி வித்யாவையும் கறிக்கடை மணி என்பவரையும் கோர்ட்டுக்கு அழைத்து வருகிறார். ரோகிணிக்கு எதிராக பேசலாம் என்ற நம்பிக்கையோடு வந்த இந்த 2 சாட்சிகளிடம் ரோகிணி குறுக்கு விசாரணை நடத்துகிறார்.
அந்த விசாரணையில் ரோகிணி ஒரே ஒரு முக்கியமான பாயிண்டில் அவர்களை சிக்க வைத்து விடுகிறார். இன்றைய எபிசோடு முழுக்க முழுக்க உணர்ச்சிகளும் திருப்பங்களும் சவால்களும் கலந்த ஒரு வெடித்த ஒரு கதைக்களமாக மாறுகிறது. மனோஜ் ரோகிணி விவாகரத்து வழக்கு கோர்ட்டில் விசாரணைக்கு வரும் தருணமே இந்த எபிசோட்டின் மையப்புள்ளி. இதுவரை குடும்பத்துக்குள் நடந்த பிரச்சனைகள் இப்போது சட்டத்தின் முன் நிற்கின்றன. உண்மை யார் பக்கம், தந்திரம் யார் பக்கம் என்று கேட்கும் வகையில் கதை நகர்கிறது. கோர்ட்டில் மனோஜ் தரப்பு சாட்சிகளை கொண்டு வருகிறார் முத்து. ரோகிணிக்கு எதிராக பேசுவார்கள் என்ற நம்பிக்கையோடு ரோகிணியின் தோழி வித்யாவையும் கறிக்கடை மணி என்பவையும் சாட்சியாக அழைத்து வருகிறார்கள். எல்லோரும் நினைப்பது ஒன்று, ரோகிணி இப்போது சிக்கப்போகிறாள் என்று. ஆனால் எதிர்பாராத விதமாக ரோகிணி தான் குறுக்கு விசாரணையில் தன்னம்பிக்கையுடன் நின்று ஒரே ஒரு முக்கியமான ஆதாரத்தை வைத்து முழு சூழ்நிலையையும் திருப்பி விடுகிறார். மனோஜின் போனில் இருந்து கறிக்கடை மணிக்கு அனுப்பப்பட்ட 10,000 ரூபாய் பரிவர்த்தனையை ஆதாரமாக காட்டுகிறார். அந்த பணம் ஏன் அனுப்பப்பட்டது, யார் அனுப்பினார், எந்த சூழ்நிலையில் அனுப்பப்பட்டது, இந்த கேள்விகளை ஒன்றன் பின் ஒன்றாக எழுப்பி சாட்சிகளையே குழப்பத்தில் ஆழ்த்துகிறார். கோர்ட்டிலிருந்து அனைவரும் அதிர்ச்சி அடைகிறார்கள். ரோகிணி காட்டிய அந்த ஆதாரம் மனோஜ் தரப்பு சாட்சிகளையே சந்தேகத்திற்கு உட்படுத்துகிறது. நீதிபதி அந்த ஆதாரத்தை பார்த்து இந்த 2 சாட்சிகளும் நம்பகத்தன்மை இல்லாதவர்கள் என்று கூறும் தருணம் மனோஜ் தரப்புக்கு பெரிய பின்னடைவு. அதற்கு மனோஜின் வழக்கறிஞர் ரோகிணிதான் மனோஜின் போனை பயன்படுத்தி பணத்தை அனுப்பியிருக்கலாம் என்று வாதிடுகிறார். ஆனால் நீதிபதி உடனே அதற்கு ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்க அவர்களிடம் எந்த சான்றும் இல்லாமல் போகிறது. இந்த வழக்கில் இன்னும் பல குழப்பங்கள் உள்ளன என்று கூறி உடனடி தீர்ப்பு வழங்காமல் இருவரையும் கவுன்சிலிங்க்கு அனுப்ப நீதிபதி உத்தரவிடுகிறார். இது ஒரு விதத்தில் ரோகிணிக்கு கிடைத்த சிறிய வெற்றி. சட்ட ரீதியாக விவாகரத்து உடனே நடைபெறாமல் தடுக்கப்பட்டு விட்டது. கோர்ட்டை விட்டு வெளியே வரும் தருணம் மிகவும் உணர்ச்சி மிகுந்ததாக இருந்தது. விஜயா தனது குடும்பத்தாருடன் கோர்ட் வாசலில் நிற்கின்றார். அப்போது ரோகிணி அவரின் கைகளை கூப்பி என்னை மனோஜோடு சேர்ந்து வாழ விடுங்கள் என்று கேட்கிறார். அந்த குரலில் தாழ்மையும் துடிப்பும் உறுதியும் கலந்திருந்தது. ஆனால் விஜயாவின் பதில் கடுமையானது. அது உன் கனவுல கூட நடக்காது என்று கோபமாக சத்தமிடுகிறார். அதற்கு ரோகிணி, கடவுள் இருக்கான், நாங்க நிச்சயம் சேர்ந்து வாழ்வோம், அதை நீங்க பார்க்க போறீங்க என்று சவால் விடுகிறார். இந்த சவால் இரு பெண்களுக்கிடையேயான மன போராட்டத்தை மேலும் தீவிரப்படுத்துகிறது. வீட்டிற்கு வந்த பிறகும் விஜயாவின் கோபம் அடங்கவில்லை. ரோகிணியின் திமிரை நினைத்து திட்டுகிறார். அத்தோடு மனோ திட்டுகிறார். உன் போனிலிருந்து பணம் அனுப்பியதை கூட தெரியாமல் இருக்கியா என்று கேட்கிறார். மனோஜ் தனது பக்கம் உள்ள காரணத்தை சொல்ல முயற்சிக்கிறார். மேனேஜருக்கு பணம் அனுப்பணும்னு சொன்னா, நம்பி போன் கொடுத்தேன் என்று சொல்கிறார். ஆனால் அது விஜயாவிற்கு ஏற்ற பதிலாக இல்லை. இதற்கு பிறகு இன்னொரு அதிர்ச்சி. மனோஜ் ரோகிணியை நம்பி பிசினஸ் செய்து கூடுதலாக கடன் வாங்கியிருப்பது வெளிச்சத்திற்கு வருகிறது. மொத்தம் 7 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறார். அதை கேட்ட விஜயா அதிர்ச்சியில் அவரை அடிக்கிறார். குடும்பத்தினர் அனைவரும் மனோஜை திட்டுகிறார்கள். அந்த நேரத்தில் மீனாவையும் விஜயா குறை கூறத் தொடங்குகிறார். அதற்கு மீனா தன்னம்பிக்கையுடன் நாங்க செய்யற வேலை கேவலமில்லை, ஒரு நாள் நிச்சயம் நல்ல நிலைக்கு வருவோம் என்று சொல்கிறார். அதற்கும் விஜயா நக்கலாக பதில் கூறுகிறார். ஆனால் மீனாவின் அந்த வார்த்தைகளில் எதிர்கால நம்பிக்கை இருக்கிறது. இரவு நேரத்தில் மனோஜ் தூக்கத்தில் ரோகிணியின் பெயரை சொல்லி புலம்புகிறார். அதை கேட்டு விஜயா மீண்டும் கோபம் கொள்கிறார். இது மனோஜின் உள்ளத்தில் இன்னும் ரோகிணி இருக்கிறாள் என்பதை வெளிப்படுத்துகிறது. பின்னர் 7 லட்சம் கடனை சிந்தாமணியிடமிருந்து வாங்கித் தருவதாக விஜயா கூறுகிறாள். ஆனால் அந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது என்று எச்சரிக்கிறார். இதை வெளியே நின்று மீனா கேட்டுவிடுகிறார். அவள் மனதில் ஒரு பயம். சிந்தாமணியை நம்பினால் என்ன ஆகும் என்ற சந்தேகம். மறுநாள் ஷோரூமில் புதிய பிரச்சனை. ரோகிணியை உள்ளே விடாமல் சந்தோஷ், ஜீவா தடுக்கிறார்கள். உடனே ரோகிணி போனை எடுத்து வீடியோ எடுக்க தொடங்குகிறார். நீங்கள் என்னை ஹராஸ் பண்றீங்கன்னு போலீஸுக்கு காட்டுவேன் என்று மிரட்டுகிறார். அதிர்ச்சியடைந்த அவர்கள் அவளை உள்ளே விடுகிறார்கள். இதன் மூலம் ரோகிணி எவ்வளவு தன்னம்பிக்கையுடன் தந்திரமாக சூழ்நிலையை கையாள்கிறார் என்பது தெளிவாகிறது. இன்று முழுக்க ரோகிணி ஒருபடி முன்னிலையில் இருந்தார். ஆனால் இந்த வெற்றி நிரந்தரமா இல்லையா? குடும்பம், கடன், சவால், காதல், இவை அனைத்தும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்துள்ளன. அடுத்த எபிசோட்டில் என்ன நடக்கும்? கவுன்சிலிங்கில் மனோஜ் ரோகிணி உறவு எந்த திசைக்கு செல்லும்? சிந்தாமணியின் கடன் புதிய பிரச்சனையை உருவாக்குமா?
ரோகிணியின் சவால் உண்மையாவதா என்ற கேள்விகளுடன் முடிவடைகிறது.